வசந்தம் டிவி சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக இன்றைய நாளிலும் சந்தோஷமாக உங்களை சந்திக்கிறோம். வார வாரம் மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக இந்த விவசாயம் சம்பந்தமான ஏராளமான தெளிவான விளக்கங்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் இந்த நாற்று மேடை பற்றி தெளிவான விடயங்களை இந்த மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தர இருக்கிறோம். ஒரு நாற்று மேடை எப்படி அமைக்கப்படுகிறது, தனியாக நாற்று மேடை அமைத்து நாங்கள் எவ்வாறான லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு விவசாயியாக தனியான நாற்று மேடை அமைக்கும் முறைகள், அதில் என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகள், அதில் பயன்பாட்டு முறைகள் பற்றிய பல்வேறு தெளிவான தகவல்களை இன்று நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம். இன்று நாங்கள் யாழ்ப்பாணம் நவிண்டில் பகுதியில் ஒரு விவசாயி தன்னுடைய வீட்டுத் தோட்டத்திலே இந்த நாற்று மேடையை அமைத்து அவர் எவ்வாறான லாபத்தை பெற்றுக்கொள்கிறார் போன்ற பல்வேறு தெளிவான தகவல்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் பார்க்க தயாராக இருக்கிறோம். என்னுடைய பேர் விஜயன். எங்களுடைய நாட்டு பண்ணை நவண்டில் கரணவாயம்பத்தி கரவட்டிங்கிற இடத்தில் அமைஞ்சிருக்கு. தற்சமயம் எங்களுடைய நாட்டு பண்ணையில் கத்தரி, கறிமிளகாய், மிளகாய், தக்காளி, பாவல், புடோல் இப்படி பல்வேறுபட்ட பொதுவாக அனைத்து வகையான நாட்டுகளையும் உற்பத்தி பண்ணுகிறோம். அடிப்படையில் கத்தரி, மிளகாய், கறிமிளகாய், தக்காளி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. எங்களுடைய உற்பத்திகளை வடமராட்சியில் இருக்கிற பொதுவாக பெருவளவிலான விவசாயிகள் எங்களிடத்தில் கொள்வனவு செய்கிறார்கள். அத்தோடு நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அவர்களும் எங்களிடத்திலே கொள்வனவு செய்கிறார்கள். இப்போ குறிப்பாக சொல்வதென்று சொன்னால், இப்போ பிரதேச சபை, பிரதேச செயலகம், கமநல கேந்திர நிலையம், அதுபோன்று தொண்டு நிறுவனங்கள், இப்படி சமுத்தி, இப்படி ஒவ்வொரு அமைப்புகளும் எங்களிடத்திலிருந்து நாட்டுகளை கொள்வனவு செய்கிறார்கள். ஒவ்வொரு அவங்களோட திட்டத்துக்கு ஏற்ப கொள்வனவு செய்யப்படுகிறது. தற்சமயம் அன்னளவாக நாங்கள் எங்கள் நாட்டு மேடையில் 1,80,000 நாற்றுகள் வரைக்கும் ஒரு மாதம் உற்பத்தி செய்கிறோம். அதுக்கும் அதிகமாக தேவை இருக்குது. ஆனால் எங்களுடைய இடத்துக்கு ஏற்ப 1,80,000 நாற்றுகள் வரை நாங்கள் ஒரு மாதம் உற்பத்தி செய்கிறோம். மாதத்தில் நாற்றுகள் போக போக நாங்கள் அந்த இடத்தை நிரப்பி கொண்டு இருப்போம். அப்போ எங்களுக்கு தொடர்ச்சியாக நாற்று பற்றாக்குறை இல்லாத வகையில் தேவைகளை, விவசாயிகளுடைய தேவைகளை, பயனாளருடைய தேவைகளை ஈடு செய்கிற அளவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நாற்று மேடையில் அதோடைய வளர்ச்சிக்காக நாங்கள் பயன்படுத்துகிறது இயற்கை சார்ந்த பசலைகள், மண்புழு உரம், சேதன பசலை அடிப்படையில் இயற்கை விவசாய முறையைத்தான் கூடுதலாக நாங்கள் பின்பற்றுகிறோம். அப்போ நாற்றுக்களை அமைப்பதற்கு இப்போ கொக்கோ பீட்டு, மண்புழு உரம், மேல்மண் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய நாற்றுக்களை உற்பத்தி செய்து கொண்டு வருகிறோம். உற்பத்தி செய்யப்படுகிற நாற்றுக்களை தொற்று நீக்கம் செய்வது அல்லது பங்கஸ் அழிவுகளிலிருந்து பாதுகாப்பு, அடி அழுகளிலிருந்து நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக அக்கினேசரம், 3G கரைசல், இலைக்கரைசல், இப்படி இயற்கை சார்ந்த திரவங்களை பயன்படுத்துவதனாலே அவைகளை கட்டுப்படுத்தி கொள்கிறோம். அதே வேளையில் பயிர்களை வளர்க்கிறது, பயிர் வளர்ச்சி திரவங்களாக நாங்கள் மண்புழு திரவம் இருக்குது, வேர்மி வாஷ், அதை பாவிக்கிறோம். அதை விட கொஞ்சம் பெறுமதியாக எங்களுக்கு இப்போ தற்சமயம் நாங்கள் மீனமிலத்தை நாங்கள் அதில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம். மீனமிலம் ஒரு மிக தரமான ஒரு பயிர் வளர்ச்சி திரவமாக இருக்குது. அப்போ அதனால் இப்போ மீனமிலத்தை அதிகமாக நாங்களே உற்பத்தி செய்து என்ன செய்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த திரவங்களும் நாங்கள் வெளியிலேருந்து வாங்குறது இல்லை, நாங்கள் யார்கிட்டேருந்து வாங்குறது இல்லை, நாங்களாகவே உற்பத்தி பண்ணுறோம். அது அனைத்து வகையான திரவங்களையும் நாங்களே உற்பத்தி பண்ணுகிறோம். சேதன பசலை நாங்கள் உற்பத்தி பண்ணுகிறோம். அடுத்தது மண்புழு உரத்தை நாங்கள் உற்பத்தி பண்ணுகிறோம். அனைத்து வகையான திரவ பசலைகளை நாங்களே உற்பத்தி பண்ணுகிறோம். கிருமி தொற்று நீக்கிகளை நாங்கள் உற்பத்தி பண்ணி எங்கள் நாட்டு மேடை நாங்கள் படிப்படியாக வளர்த்து கொண்டு வருகிறோம். இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு 5,000க்கு உட்பட்ட நாற்றுகளை தான் நாங்கள் ஆரம்பித்து அதை கூட கொடுக்க முடியாமல் பல தடவைகள் கஷ்டப்பட்டு சோர்ந்து போகாமல் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய முயற்சியை நாங்கள் விடாமல் அதை பின்பற்றி எங்களுடைய நிறுவனத்துடைய பெயர் வெளியிலே பலர் மத்தியில் நம்பிக்கையை அது ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் நடந்து கொண்டு இன்றைக்கு அதிகளவான வாடிக்கையாளர்களை நாங்கள் தக்க வச்சிருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம். தொழில் தளத்தில் 5 பேர் வேலை செய்கிறார்கள். இன்னும் பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது. எதிர்காலத்தில் எங்களுடைய பண்ணையை நாங்கள் இன்னும் அபிவிருத்தி பண்ணி அதை வளர்த்து நாங்கள் இன்னும் பலருக்கு நாங்கள் தொழில் கொடுக்குறது எங்களுடைய நோக்கங்கள் ஒன்றாக இருக்குது. அதே போல் தரமான நாற்றுக்கள், கலப்படம் இல்லாத நாற்று பண்ணை என்கிற ஒரு பேர்
எங்களுக்கு இருக்குது வந்து எங்களுடைய இடத்திலே வந்து விரல் நீட்டி காட்டுகிறார்கள் கலப்படம் இல்லாத நாற்று பெற்றுக்கொள்வதற்கு இன்னிடத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி நாளும் பொழுதும் எங்களுக்கு புதிய புதிய முகங்கள் எங்களுக்கு அறிமுகமாக இருக்குது. அப்போ நாங்கள் குறைந்தது 5 முதல் 10 நபர்கள் வரை புதியவர்களை பார்க்குறோம் வந்து எங்களுடைய நாட்டுகளை கொள்வனவு செய்ய வருகிறவர்கள். அப்போ அவரிடத்து நாங்கள் வினவுகிறோம். ஏனென்றால் எங்களுடைய நாட்டு பண்ணை எந்த விதத்தையும் விளம்பரப்படுத்தப்படவில்லை, எங்கும் பெயர் பலகை நாங்கள் இன்னும் வைக்கவில்லை. அப்போ எப்படி அங்கே எப்படி எங்களை தேடி வருகின்ற பொழுது நாங்கள் அதை அறிய ஆவலோடு நாங்கள் அறிகிறோம். அப்பொழுது எங்களுக்கு அவர்கள் சொல்லுகிற பார்த்து உங்களுடைய நாட்டின் இடத்தில் இருக்கிறது, அதை நாங்கள் பார்த்தோம். கத்திரி நன்றாய் காய்த்திருக்கிறது, மிளகாய் நன்றாய் காய்த்திருக்கிறது, கலப்படம் இல்லாமல் இருக்கிறது, மிக தரமாக இருக்கிறது, அதனால் நாங்கள் நம்பிக்கை நடிப்பில் வந்திருக்கிறோம்னு சொல்லி அப்போ அவர்கள் போய் திருப்பி 4 பேருக்கு சொல்லுகிறார்கள். இப்படி தான் எங்களுடைய நாட்டு பண்ணை என்னுடைய வளர்ச்சி போய்கொண்டிருக்கிறது. அதே வழினால் கலப்படம் எதை நாங்கள் என்ன செய்வதில்லை, உற்பத்தி பண்ணுகிறது கிடையாது. நாங்கள் தரக்குறைவான உற்பத்திகள் நாங்கள் செய்வதில்லை. அடுத்தது வந்து நாற்றுக்களை கொடுக்குற பொழுது உதாரணமாக நான் 100 நாற்று கொடுக்குறோம் என்று சொன்னால் அந்த 100 நாற்றுக்களை சரியில்லாத ஒரு 10 நாற்றுக்களை உள்ளுக்குள்ளே வைத்து அதை ஒளிவு மறைவாக வைத்து அதெல்லாம் நாங்கள் செய்கிறதில்லை. சரி தகுதி இல்லாத தரம் இல்லாத பயன்பாட்டுக்கு உதவாது என்று அறிகிற எந்த ஒரு நாற்றும் விற்பனைக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் எங்களோட தொழிலாளிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். அந்த இழப்புகளெல்லாம் எங்களோட விட்டுடுவோம் வந்து அதை நாங்களே அழிச்சிடுவோம். அது கொடுக்குறது இல்லை. தரமான நாற்றுக்களை மாத்திரம் நாங்கள் என்ன செய்கிறோம் வந்து அதை நாங்கள் கொடுக்குறோம் வந்து. நாற்றுக்கள் வந்து 2 வகையாக நாற்றுக்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், உற்பத்தி பண்ணுறோம். ஒன்று அந்த குழித்தட்டு முறையில் செய்கிறோம். குழித்தட்டு முறையை பலர் விரும்புகிறார்கள் வந்து. அதே போல பழைய முறையிலே உள்ள நாற்றுக்களை விரும்புகிறபடியால் இப்படி மேடை நாற்றுக்கள் இப்படி மேடையிலும் போட்டு என்ன செய்கிறோம் அந்த நாற்றுக்களை கொடுக்குறோம். இதையும் சிலர் 80 விதமான மக்கள் குழித்தட்டு முறையை விரும்புகிறார்கள். ஒரு 20 விதமான பழைய வயசானவர்கள் இப்படி நாற்றுக்களை விரும்புகிறபடியால் அவங்களுடைய திருப்திக்காக நாங்கள் இப்படி நாற்றுக்களை போடுகிறோம் வந்து. அப்போ போடுகிற பொழுது எங்களுக்கு அதில் உற்பத்தி செலவை விட இதுக்கு எங்களுக்கு உற்பத்தி செலவு குறைவு, மிக குறைவு, சரி அரைவாசி குறைவு. இப்போ அதுக்கு 100 ரூபா போனால் இதுக்கு 50 ரூபா தான் வருகிறது. ஆனால் இதையும் விரும்புகிறார்கள், அதை அதிகமாக விரும்புகிறார்கள். அதனால் வந்து எங்களுடைய நாற்றுக்கள் குளித்தட்டு முறையிலே பெற்றுக்கொள்ளப்படுற நாளைக்கு 48 மணித்தியாலம் இருக்கும் உயிரோடு. தண்ணி ஸ்ப்ரே பண்ணி அதை ஒரு குளிர்ச்சியான இடத்துல வைக்கிற பொழுது 48 மணித்தியாலம் அது வாடாமல் அப்படி இருக்கிறது. அடுத்த நன்மை எங்களுக்கு வருகிற ஃபீட்பேக், அதாவது ஒரு பின்னூட்டம் செய்தி என்னவென்று சொன்னால், இப்போ நாங்கள் குளித்தட்டு முறையில் கொடுக்குற நாற்றுகள் வந்து படுகிற வீதம் குறைவு. இப்போ 100க்கு 1 2 தான் அப்படி செய்தி வருகிறது. சிலருக்கு ஒன்றுமே படாமல் இருக்கிறது. நான் இப்படியான முறையில் கொடுக்குற பொழுது கொஞ்சம் படுகிற வீதம் கூட. அப்போ அது அவர்கள் விரும்புகிறபடியாக நாங்கள் அதை கொடுக்குறோம் வந்து. அதே வேளையில் நாட்டை கொடுக்குற பொழுது மேலதிகமாக நாங்கள் நாட்டுகளை போட்டு கொடுத்து எங்களுடைய வாடிக்கையாளர்களை நாங்கள் தக்க வச்சு அவங்களோட ஒரு அங்கமாக இருந்து வேலை செய்கிறோம். மற்றது ஆலோசனைகளை கொடுக்குறோம் வந்து. ஒரு வீட்டு தோட்டம் செய்ய வருகிறவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான நேரம் ஒதுக்கி நாங்கள் அவங்க நேரம் செலவழித்து நாங்கள் ஆலோசனை சொல்கிறோம் வந்து. வீட்டு தோட்டம் எப்படி செய்கிறது, எப்படி வீட்டு தோட்டத்தை முன்னேற்றுறது, அதை நாங்கள் நிறைய அதே போல் சகல விதமான இப்போ நாங்கள் தான் எல்லாம் உற்பத்தி பண்ண வேணுமென்றால் இல்லை, நாற்று உற்பத்தி பண்ண ஒருத்தர் வந்தால் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் இப்படி தானே அதை செய்ய வேணும்னு சொல்லி. மருந்துகளை செய்ய விரும்புகிறவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோம், பசலையை செய்ய விரும்புகிறவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோம், மண்புழு உரத்தை செய்ய விரும்ப அதை சொல்லிக் கொடுக்குறோம். ஒன்றும் ஒளிவு மறைவில்லை, நான் இதையுமே வெளிச்சமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் வந்து. என்றால் எல்லாரும் வளர வேணும், எல்லாரும் முன்னேற வேணும், எல்லாரும் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்க வேணும் என்கிற கொள்கைங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு நிறுவனம், ஒரு பொது சிந்தனை கொண்டு நிறுவனம் இயங்குறபடியால் ஒளிவு மறைவுகள் ரகசியமாக உண்டை மறைக்கிறது, ஒழிக்கிறது, இப்படியான இதில் நாங்கள் தொழில் ரகசியம் என்ற ஒரு ரகசியம் அதை நாங்கள் மற்றவர்கள் சொல்ல தான் விரும்புவோம். தொழில் ரகசியம் என்பது நாங்கள் தொழிலில் வளர்கிற முறை, அதை 4 பேருக்கு சொன்னால் தான் அவர்கள் வளருவார்கள். அதனால் வந்து யார் எப்போ வந்தாலும் நேரம் ஒதுக்கி வர வேணும். எங்களிடத்தில் முதல் நாள் எங்களை கேட்டு வந்தால் நாங்கள் அவங்களுக்கு நேரத்தை கொடுத்து அவங்களோட நேரம் செலவழித்து எல்லாவற்றையும் எல்லாம் அழகாக சொல்லிக் கொடுக்குறோம். சிலர் சாத்தியப்படுத்துகிறார்கள், சிலர் வந்து ஒன்றுமே செய்வதில்லை. இப்படியாக தான் எங்களுடைய நாட்டு பண்ணையினுடைய முறைமைகள் போய்கொண்டு இருக்கிறது. நாற்றுக்களை வந்து நாங்கள் இப்படி உற்பத்தி பண்ணுற நாற்றுக்களை 6 ரூபா கொடுக்குறோம். எதை எடுத்தாலும் 6 ரூபாய்க்கு தான் தற்சமயம் கொடுக்குறோம் வந்து. ஆனால் நாட்டிலே பஞ்சம் வரும் முன்பதாகவே எங்களுக்கு 6 ரூபா கொடுக்கும்படியாக எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் ஒரு ஒரு அளவான மனச்சாட்சியோடு நாங்கள் செய்துன்னு போகிறோம் வந்து. தக்காளியும் 6 ரூபா தான், கத்திரி 6 ரூபா, மிளகாய் 6 ரூபா, கறிமிளகாய் மாத்திரம் 2 விலையில் இருக்குது. அந்த விதைகளை பொறுத்து நாங்கள் அதை கொடுக்குறோம் வந்து. மற்றபடி பேக்குகளில் போகிற நாட்டுகள் 30 ரூபா துவங்கி 50 ரூபா வரைக்கும் நாங்கள் அதை விற்பனை செய்கிறோம். இதில் பிடிங்கன்னா பேக்கில் வளர்த்து கொடுக்குறோம். ஏன் பேக்கில் போட வேண்டிய வரை சின்ன சின்ன பைகளில் க்ரோ பேக்கில் போடுறோம். இப்போ டீச்சர் மாதிரி அரசாங்க உத்தியோகம் செய்கிறவர்கள் நாட்டுக்களை வாங்கி இப்போ திங்கக்கிழமை வாங்கி கொண்டு வைக்கிறார்கள். சில புதன் நடுவார்கள், வியாழ் நடுவார்கள், வெள்ளி நடுவார்கள், நேரங்கள் அப்போ அது உயிரோடு இருக்கும், தண்ணி விட்டுட்டு போய் வைக்கல. இப்போ இப்படி கொண்டு போய் நடக்கூடிய அளவு சிலருக்கு வசதி இல்லை. அப்போ அதனால் அந்த முறைகளை நாங்கள் என்ன செய்யணும், பின்பற்றுறோம். சாடிகள்லையும் பயிர்களை வளர்த்து கொடுக்குறோம் வந்து. தக்காளியோ கத்திரியோ மிளகாயோ சாடிகள் முறையில் கேட்டு அதையும் நாங்கள் செலவுக்கு ஏற்ப நாங்கள் அதை கொடுக்குறோம். பேக்குகள்லையும் க்ரோ பேக்லேயும்
ஒரு அளவாக வளர்ந்து பூக்க பண்ணி அல்லது பிஞ்சு பிடிக்க பண்ணி அதை நாங்கள் கொடுத்து கொண்டு வரோம். மற்றது எங்களுக்கு பின்னுக்கு இருந்து எங்களுக்கு ஆலோசனைகள் தருகிற அவர்கள் இருக்கிற வந்து குறிப்பாக விவசாய திணைக்களம், கமநல சேவை நிலையம், இவர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்து நிறைய அட்வைஸ்கள், சில வழியிலே சில உதவி திட்டங்கள் செய்கிறார்கள். தேவையான ஆலோசனைகள் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். வந்து அப்போ அவர்களும் எங்களோட ஒரு அங்கமாக, நாங்கள் அவர்கள் ஒரு அங்கமாக, ஒரு குடும்பமாக, ஒரு குடும்ப உணர்வோடு நாங்கள் ஒரு உறவை வைத்து தேவையான ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் எங்களோட தொழிலை வளர்த்து கொண்டு போகிறோம். நாற்று மேடையில் நாற்றுக்களை உற்பத்தி பண்ணுறது தொடர்பாக ஒரு நாங்கள் செய்கிற அந்த முறைகளை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறோம். நாங்கள் தற்சமயம் எங்கள் நாற்று மேடையில் நாற்றுகளை உற்பத்தி செய்கிற போது முதல்ல வந்து கொக்கோபீட் என்று சொல்லப்படுகின்ற தேங்காய் தும்புத்தூள், அதோட தேங்காய் தும்புத்தூளோட மண்புழு உரத்தை நாங்கள் சேர்க்குறோம். மண்புழு உரம் இல்லாத பட்சத்தில் சேதன பசலையை நாங்கள் சேர்க்கலாம். மண்புழு உரம் இல்லாத பட்சம் சேதன பசலையை நாங்கள் சேர்க்கலாம். இதோட மேல் மண் என்று சொன்னால் மரங்களுக்கு கீழே இருக்கிற அந்த இலைகள், சருகுகள், கஞ்சல்கள் உக்கி ஒரு சொஃப்டாக மென்மையாக இருக்கிற ஒரு அந்த மண்ணுடைய ஒரு பகுதியை நாங்கள் இதில் சேர்க்குறோம். அந்த மண்ணை வந்து நாங்கள் எடுத்து அப்படியே நேரடியாக அதுக்கு போடக்கூடாது, அதை அரிக்க வேணும். வந்து அப்போ நாங்கள் இங்கே மேல் மண் இருக்குது, இந்த மேல் மண்ணை வந்து நாங்கள் எடுத்து ஒரு சின்ன ஒரு அரிதட்டில் அரித்து இப்படி இந்த 3 காரியங்களும் நாங்கள் சேர்க்குறோம். ஆரம்பத்தில் கொக்கோபீட்னு சொல்லப்படுகிற தும்புத்தூள், இந்த தும்புத்தூள், அடுத்தது மண்புழுரம் இல்லாட்டா சேதன பசலை நாங்கள் என்ன செய்யலாம், அதை சேர்க்கலாம். அதோட மேல் மண் எடுத்துட்டு நாங்கள் 3ஐயும் அழகாக நாங்கள் அதை கலந்துட்டு ஒரு சின்ன இதில் செய்கிறபடியாக உங்களுக்கு இப்படி இருக்குது. நாங்கள் பெரிய அளவில் செய்கிற பொழுது ஒரு நிலத்தில், ஒரு சிமெண்ட் நிலத்தில் போட்டு இப்படி அதை என்ன செய்கிறோம், வந்து இப்படி கலந்த பிறகு இப்படி இது இப்போ எல்லாம் ஒன்று கொண்டு வந்து இதாகிட்டுது. இப்போ இதை நீங்கள் தொட்டு பார்த்தா ஒரு மண்ணாக இருக்காது, இது ஒரு மிக சொஃப்டாக ஒரு வேர்கள் போய் இறங்கி வளரக்கூடிய அளவுக்கு இந்த இது தன்மை மாறிட்டுது. இப்போ வெறும் மண்ணாக இருந்தால் தன்மை இப்படி இருக்காது. இந்த 3ம் சேர்கிற போது இதில் பயிருக்கு தேவையான மண்ணும் இருக்குது, அதே வேளையில் அதுக்கு தேவையான பசலை மண்புழு உரம் இருக்குது, வேரோட்டத்தை சீராகத்தக்க பொச்சி தூள் கொக்கோபீட் தும்பு தூளும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், வந்து இப்போ கண்டபடி ஆழமாக நாங்கள் ஓட்ட போடவே இல்லை, ஒரு விதையிற அளவுக்கு தக்க சாதுவாக ஒரு கொஞ்சம்
இப்படி நாங்கள் வேகத்துக்கும் இது ஒரு மேசையில் வச்சு செய்யக்குள்ள வேலை சுகமாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த அளவு ஓட்டை போட்டுட்டோம். இப்போ இந்த அளவு இதை விட ஆழமாக நாங்கள் ஓட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெண்டா அது வந்து அந்த இதை முளைக்காமலும் போயிடும். ஒரு அளவாக அந்த ஓட்டையை போட்டுட்டு இப்போ நாங்கள் ஓட்டை விதைக்கு தக்க அளவுக்கு நாங்கள் என்ன செய்யிட்டோம், ஓட்டை போட்டுட்டோம். இப்போ நாங்கள் இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ நாங்கள் தயார் செய்யப்பட்ட இந்த குழித்தட்டுக்களில் விதைகளை நான் போட்டு காட்ட போகிறேன். வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் மிளகாய் விதையை நான் போட்டு காட்டுறேன். வந்து எப்போவும் நாங்கள் விதை போடுற போது விதை மிக சிறியதாக இருக்கிறபடியாக அதுக்கு ஒரு பாதுகாப்பு முக்கியம். நிலத்தில் விழாதபடிக்கு ஒரு சின்ன இப்படி ஒரு தட்டு எடுத்து நாங்கள் அதுக்குள்ளே இப்படி மிளகாய் விதையை அளவளவாக போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு இப்படி எடுத்து நாங்கள் இந்த ஊற விட்டு ஒரு பாத்திரத்தில் நாங்கள் அதை இது செய்யலாம். வந்து அல்லது வசதி இருந்தால் மாட்டு கோசலத்தில் இதை போட்டால் இன்னும் டொப்பாக இருக்கும். வந்து என்ன நல்லா வேலை செய்கிறத எங்களுக்கு விளைய கொள்ளலாம். விவசாயத்துக்கு அடிப்படையே எந்த ஒரு என்னது பூச்சி விரட்டி செய்கிறேன்னு சொன்னாலும் மாட்டு சலத்தில் செய்கிறது வெற்றி அளிக்கும். இப்போ இது வந்து 3G கரைசல். இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது வந்து உள்ளி இருக்குது, இஞ்சி இருக்குது, மற்றது பச்சை மிளகாய் இருக்குது. உள்ளீர அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பச்சை மிளகாண்டா 75 கிராம் உள்ளி இருக்கும். நாங்கள் உள்ளியை தான் இதில் கூட விடுறோம், போட்டு செய்கிறோம். வந்து ஒரு நாள்லேயே இப்படி நல்ல இதுக்கு வந்துடும். ஒரு நல்ல இதை நாங்கள் மூடி பாதுகாத்தா 6 மாதம் வரைக்கும் இது இருக்கும். அதோட நான் இதையும் கலக்கிறேன். இது அக்னி அஸ்திரம்னு சொல்கிறது வந்து அப்படி ஒரு பேரில் இருக்குது. இது வந்து பிரதானமாக இது புகையில தான் இதுக்கு ஆதாரம். புகையிலையோட பச்சை மிளகாய், இஞ்சி, வேப்பிலை இந்த மூண்டையும் கலந்து அரைச்சி இதை நாங்கள் நெருப்பில் வச்சு என்ன செய்கிறோம், அந்த காய்ச்சின பிறகு அதை ஒரு நாள் முழுவதுமாக ஆற பண்ணுவோம். 2 நாள் ஆற விட்டால் நல்லது. ஆறின பிறகு தெளிந்த நீர் ஒன்று மேலே வரும். அந்த நீர் தான் இது. சரியான மிக பெருமதியான ஒரு நஞ்சு இல்லாத, அதே வேளையில் கிருமிகளை விரட்டக்கூடிய ஒரு வலிமை இந்த அக்னி அஸ்திரத்துக்கு இருக்குது. இப்போ இது ரெண்டே நாங்கள் கலந்து இப்போ 1 லிட்டருக்கு நாங்கள் 50 ml வீதம்
1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml விடுவோம். இதுலேயும் 50 ml விடுவோம். விட்டு முளைச்ச பிறகு நாங்கள் இந்த தண்ணிக்குள்ளே கலந்துட்டு அதை முளைச்ச பிறகு விடுற பொழுது அந்த எங்களுக்கு பொதுவாக பங்கசுகிற பிரச்சனை இல்லாமல் போகுது. அப்படி முளைச்ச பிறகு இப்போ இது 21 நாளுக்கு 24 நாளுக்கு மேலே கிட்டத்தட்ட அண்ணளவா அப்படி முளைச்ச பிறகு இங்கே பாருங்கள் இப்படி ஒரு தரத்தில் வரும். இந்த தண்டு உரத்து இந்த அதாவது பிறந்த வேரோடையது இருக்கும். பிறந்த வேரோடையது இருக்குது. இது இப்படியே கொண்டு நடுற போது இது 48 மணித்தியாலும் இருக்குது. தண்ணியை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி வச்சா ஒரு பெட்டிக்குள்ளே 48 மணித்தியாலுமே இருக்கும். இப்படி இருக்கும், வாடாது. அப்போ இதுதான் இதில் உள்ள ஒரு பலாபலன். அந்த போட்ட பசலையே அது அப்படியே கொண்டுருக்குது. இப்படி தான் நாங்கள் பொதுவாக நாற்றுக்களை செய்து உற்பத்தி பண்ணி விற்பனை செய்து கொண்டு வரோம். நாற்று மேடை அமைப்பதற்கு பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து அந்த இடத்தை நாங்கள் நன்கு கொத்தி பண்படுத்தி பின்பு நாட்டு மேடைகளை அமைத்து கொள்ள வேண்டும். நாட்டு மேடைகளை அமைக்கும் போது 3 அடி அதாவது 1 மீட்டர் அகலமும் நீளம் நமக்கு எவ்வளவு நாட்டுகள் உற்பத்தி செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் நீளத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அகலம் 3 அடி அல்லது 1 மீட்டருக்கு கூடக்கூடாது. ஏனென்றால் 2 பக்கமும் இருந்து நாங்கள் கையால் வேலை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். களைகள் அகற்றுதல், நீர் ஊற்றுதல் போன்றவற்றையும் நாற்று மேடை இலகுவாக பராமரிப்பதற்காகவும் அகலத்தை கூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றது உயரம் 15 தொடக்கம் 20 சென்டிமீட்டர் உயரமாக அந்த நாற்று மேடை இருக்க வேண்டும். பின்பு நாட்டு மேடைகளை அமைத்ததுக்கு பிறகு நாங்கள் மேல்மண் மற்றும் கூட்டெரு அல்லது மாட்டெரு, அரிக்கப்பட்ட கூட்டெரு, மாட்டெரு அல்லது மண்புழு உரம் 1:1 வீதத்தில் கலந்து நாட்டு மேடைக்கு மேலே நாங்கள் பரவி விட வேண்டும். 5 சென்டிமீட்டர் 5 தொடக்கம் 10 சென்டிமீட்டர் அடிப்பத்துக்கு பரவி விட வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த நாற்று மேடை இவ்வாறு அமைத்ததுக்கு பிற்பாடு இந்த நாற்று மேடையை நாங்கள் தொற்று நீக்க வேண்டும். நாற்று மேடை எரித்தல் மூலம் தொற்று நீக்கலாம், சூரிய ஒளி மூலம் நாம் தொற்று நீக்கி கொள்ளலாம், அல்லது நாங்கள் ரசாயனங்களை பாவித்து தொற்று நீக்க முடியும். எரித்தல் மூலம் தொற்று நீக்குவதில் நாங்கள் உமி மற்றும் வைக்கோல் என்பவற்றை பாவித்து உமியையும் வைக்கோலையும் படையாக உமி வைக்கோல் என படையாக அந்த நாற்று மேடைக்கு மேலே போட்டு 5 சென்டிமீட்டர் தடிப்பமுள்ள படையாக போட்டு அதாவது நாற்று மேடையை முதல்ல ஈரப்படுத்தி கொள்ள வேண்டும். நன்கு ஈரப்படுத்திட்டு நீர் ஊற்றி நன்கு ஈரப்படுத்திட்டு அதுக்கு மேலே உமியும் வைக்கோலை படையாக இட்டு அதை ஈரப்படுத்தும் போது அதற்கு உள்ளே நாங்கள் ஒரு உருளைக்கிழங்க தாட்டு வச்சுட்டு உமி வைக்கோலை படையாக போட்டு காற்றுக்கு எதிர் திசையில் நாங்கள் வைக்கோலை எரிக்கும் போது அது மெதுவாக எரிந்து அதாவது உமியும் இருக்கிறதால விரைவாக வைக்கோல் மட்டுமண்டா விரைவாக எரிந்து முடிந்துவிடும். உமியும் இருக்கிறதால அது தாமதமாக சூடையும் பற்றி வைத்து கொள்ளும். அப்போ மெதுவாக எரிந்து நாற்று மேடை ஃபுல்லாக அந்த எரிந்து முடிந்ததும் நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த சாம்பலை மேலால் இருக்கிற சாம்பலை அகற்றணும். முள்ளுக்கு இருக்கிற உருளைக்கிழங்கு நன்கு அந்த வேகிய மாதிரி இருக்கும். அப்போ அதுதான் அந்த நாற்று மேடை நன்கு எரிக்கப்பட்டு தொற்று நீக்கப்பட்டதுக்கு அது உதாரணமாக அமையும். சூரிய ஒளி மூலம் நாற்று மேடையை தொற்று நீக்கிறதுல நாற்று மேடைக்கு மேலே போட வேண்டிய அதாவது மேலே நாங்கள் இட வேண்டிய மாட்டெரு அல்லது குட்டெரு கலவை அதை விட்டு அதன் மேலே நாங்கள் என்ன செய்யணும்னா பொலித்தீனால் நன்கு சூரிய ஒளி ஊடுபவா விடக்கூடிய பொலித்தீனால் நாங்கள் நாற்று மேடையை ஈரப்படுத்தி போட்டு நன்கு ஈரப்படுத்திட்டு சூரிய ஒளி விடக்கூடிய பொலித்தீனால் நன்கு மூடி எல்லா பக்கமும் நெல்லாக மூடி மண்ணை போட்டு மூடி விடுவோம். அதுக்கு பிறகு 7 தொடக்கம் 14 நாட்கள் இவ்வாறு நெல்லா சூரிய ஒளியில் அந்த நாற்று மேடை விட்டுட்டு பிறகு 14 நாளால் நாங்கள் அந்த பொலித்தீனை அகற்ற வேணும். அகட்டி போட்டு திருப்பி ஒருக்கா மண்ணை நாங்கள் கொத்தி போட்டு திருப்பி மூடி விடணும் இன்னொரு 14 நாட்கள். அப்போ அந்த என்ன பொலித்தீனுக்கும் அந்த மண்ணுக்கும் இடையில் உள்ள காற்று சூடாகி அதன் மூலம் அந்த நோயை விளைவிக்கக்கூடிய நுண்ணங்கிகளும் களை விதைகளும் அழிவடைந்து விடும். இதன் மூலம் சூரிய ஒளி மூலம் நாங்கள் நாற்று மேடையை தொற்று நீக்கம் செய்து கொள்ளலாம். மற்றது நாங்கள் அடுத்தது ரசாயன முறைக்கு நாங்கள் ஃபங்கஸ் நாசினிகளை பாவிக்கலாம். கேப்டான் திராம் போன்ற ஃபங்கஸ் நாசினிகள் 5 கிராம் நாங்கள் 5 லிட்டர் நீரில் கரைத்து அதை நாங்கள் நாற்று மேடைக்கு ஊற்றுவதன் மூலம் நாற்று மேடையை ரசாயன முறையில் தொற்று நீக்கம் செய்து கொள்ளலாம்.
பின்னர் நாங்கள் விதைகளை நாட்டு மேடைகளை இட வேண்டும். விதைகளை நாங்கள் நாட்டு மேடைகளை இடைக்குள்ள கண்டபடி சும்மா தூவி விடாமல் கோடுகளை கீறி அந்த கோடுகளிட வாயிலாக நெருக்கமாக இல்லாமல் ஓரளவு 15-20 சென்டிமீட்டர் இடைவெளியில் கோடுகளை கீறி அதில் நாங்கள் விதைகளை தூவிக்கொண்டு போகணும். ஆகவும் நெருக்கமாகவும் மிகவும் ஆழமாகவும் நாங்கள் விதைகளை போட்டோம்னு சொன்னால் அந்த விதைகள் வெளிவர்றதுக்கு ஒரு கடினமடையக்குள்ளே என்ன செய்யும்னு சொன்னால் விதைகள் மெலிவடைந்து, அதாவது அவைகள் வீரியம் இல்லாத சில வழியில் வளைந்த நாற்றுக்களாக நாங்கள் அவற்றை ஒதுக்க வேண்டிய தன்மை ஏற்படும். எனவே மிகவும் ஆழமாக போடாமல் ஓரளவு ஆழத்தில் நாங்கள் விதைகளை போட வேண்டும். விதைகளை போட்ட பின்னர் நாங்கள் நாற்று மேடையை வைக்கல் அல்லது வாழை இலையால் மூடிவிடலாம். மற்றது நாற்றுக்கள் முளைத்து வரும்போது நாங்கள் அவற்றை அகற்றி விட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நாற்றுக்கள் மென்மையடைந்து நீளமாக முளைத்து அவை பிரயோசனம் இல்லாத நாற்றுக்களாக போய்விடும். மற்றது நாட்டு மேடை தட்டுக்களை நாங்கள் நாற்றுக்களை உற்பத்தி செய்வதற்கு நாட்டு மேடை தட்டுக்கள் பயன்படுத்தினால் நாட்டு மேடை தட்டுக்களில் தென்னந்தும்பு சோறும் கருக்கிய உமி ரெண்டையும் ஒன்று கொண்ட விதத்தில் நாங்கள் பயன்படுத்தலாம். இல்லை என்று சொன்னால் மண்புழு உரம் அல்லது கூட்டெரு அல்லது மாட்டெரு எல்லாமே நாங்கள் அரிக்கப்பட்டு தான் பாவிக்க வேண்டும். அதோட நாங்கள் மேல் மண்ணையும் கலந்து அந்த இதை பாவிக்கலாம். அதோட தென்னந்தும்பு சோறையும் வேணுமென்றால் சேர்த்து நாங்கள் அதை ஊடகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நாற்று மேடை தட்டுக்களை நிரவுவதற்கு. இவ்வாறு நாங்கள் நாற்றுகளை உற்பத்தி செய்யும் பொழுது நாற்றுகளை போட்ட பிறகு நாங்கள் 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் அதுக்குள்ள கேப்டான் அல்லது திராம கலக்கி நாங்கள் அதுக்கு விசிறினால் அந்த ஃபங்கஸால் வர நோய்கள், நாற்று அழுகல் போன்ற நோய்கள், பெரும்பாலும் நாட்டு பருவத்தில் தாக்கக்கூடிய நாட்டழுகல் போன்ற நோய்கள், டேம்பிங் ஆஃப்னு சொல்லப்படுகிற நாட்டழுகல் நோய் என்பன வராமல் நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல நாற்று மேடையை போடுறோம்னு சொன்னால் அதே இடத்துல சொலனேசிய குடும்ப பயிர்க்குரிய நாற்று மேடைன்னா திருப்பியும் அதே இடத்திலேயே போடுறதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் கூடுதலாக ஒரே குடும்ப பயிர்களுக்கு ஒரே விதமான நோய்கள் பீடைகள் தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரே இடத்துல நாங்கள் திருப்பி செய்யக்கல நோய் பீடைகள் அதிலேயே வாழ்ந்து இலகுவாக தாக்கும். அதால் நாங்கள் இப்போ ஒரு சொலனேசிய குடும்ப பயிரை ஒரு நாட்டு மேடையை போட்டால் அதுக்கு பிறகு அதில் ஒரு லெகுமினேசிய பயறு உளுந்து போன்றவற்றை செய்து திருப்பி அந்த இடத்தை பாவிக்கிறது சிறந்ததாக அமையும். இடத்தை மாற்றி பாவிக்கிறது சிறந்ததாக அமையும். ஓகே, இந்த வார மலர்பூமி நிகழ்ச்சியும் இத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இந்த வார நிகழ்ச்சியும் உங்களுக்கு சிறப்பான பயனுள்ள நிகழ்ச்சியாக மாறியிருக்கும். இந்த நாற்று மேடைகள் எவ்வாறு அமைக்கப்படுகிறது, நாற்று மேடை எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது, அதிலிருந்து எவ்வாறான நன்மைகளை எவ்வாறான லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் போன்ற பல்வேறு தெளிவான தகவல்களை இன்றைய மலர்பூமி நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு நாங்கள் சிறப்பாகவும் விளக்கமாகவும் தந்திருந்தோம். அடுத்த வாரமும் இன்னும் பல சிறப்பான தகவல்களோடு மலர்பூமி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.